ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தவறான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான டாபிக். ரொம்ப இந்த காலத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயத்த அழகாக ஒரு 2.5 பக்கத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே. அந்த அளவுக்கு நம்மளுடைய இதயங்களுக்கு தேவைப்படுற ஒரு மிகச்சிறந்த விஷயங்கள் இந்த டாபிக்குள்ளே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோவை மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அறிவற்றோரும் அற்பர்களும் படைத்து உணவளிக்கும் தூய இறைவனையே பழிக்கிறார்கள், ஏக இறைவனையே சபிக்கிறார்கள். தவறிழைக்கும் குற்றம் புரியும் நீயும் நாமும் எம்மாத்திரம்? இவர்களிடமிருந்து நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? கசப்பான பழிச்சொற்கள், உன்னை அடியோடு அழிப்பதற்கான முயற்சிகள், திட்டமிடப்பட்ட அவமானங்கள் ஆகிய கொடுஞ்செயல்கள் மூலம் மனிதாபிமானமற்ற கடும் பகையை உன் வாழ்வில் நீ எதிர்கொள்வாய். வெற்றி, புகழ், மரியாதை, உயர்வு ஆகியவை உன் வாழ்வில் வரும். நீ பிரகாசிக்கும் போதெல்லாம் இப்பகையை நீ சந்திப்பாய். பூமியில் ஒரு சுரங்கம் அமைத்தோ வானில் ஒரு ஏணியை வைத்தோ அவர்களது கண்ணில் படாமல் நீ ஓட்டம் பிடிக்கும் வரை அவர்கள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருப்பார்கள், அமைதியாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்வதாக இருந்தால் தவறான விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அவர்களது பழிச்சொற்கள் உனது கண்கள் கண்ணீர் வடிக்கும், மனம் துடிக்கும், உறக்கம் போகும். இவையெல்லாமல் நீ சந்திக்கத்தான் வேண்டும். இவற்றை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒருத்தவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஒருத்தவங்க என்னை இப்படி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு எத்தனை பேர் அந்த வார்த்தைகளுக்காக அதே இதில் நம்ம அடங்கி போயிருப்போம். நம்மளோட எத்தனை நாள் தூக்கம் போயிருக்கும். அந்த வார்த்தைகள், அந்த மனக்கசப்புகள், அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தரையில் அமர்ந்திருப்பவன் கீழே விழமாட்டான். செத்துப்போன நாயை மக்கள் கல்லால் அடிக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் உன் மீது கோபம் கொள்வார்கள். ஏனெனில் கல்வியில், தகுதியில், ஒழுக்கத்தில், பொருளாதாரத்தில் அவர்களை விட நீ உயர்ந்து நிற்கிறாய். அவர்களை பொறுத்தவரை நீ ஒரு குற்றவாளி. இறைவன் உனக்கு வழங்கியுள்ள தகுதிகளை, திறமைகளை கைவிடும் வரை உனக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு கிடைத்துள்ள புகழ், பெருமை, மரியாதை, ஆற்றல் ஆகிய அனைத்தும் உன்னை விட்டு மறையும் வரை அவர்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள். நீ எப்போதும் கலப்படமற்ற முட்டாள்களாக, ஒன்றும் இல்லாதவனாக, வெறுமையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். இதுதான் அவர்களது உறுதியான வேட்கை. எனவே இத்தகையவர்களின் விமர்சனங்களை, அவதூறுகளை, அவமரியாதையை நீ உறுதியுடன் எதிர்கொள். உஹத் மலையாய் உருபெறு, உறுதியான பாறையை போல் இரு. அதன் மேல் விழும் பனித்துளிகள்தான் சிதறும். அதனால் அந்த பாறையின் இருப்பும் ஆற்றலும் மென்மேலும் வலுப்பெறும். இவர்களது வார்த்தைகளுக்கு இணங்கி அதன்படி செயல்பட ஆரம்பித்தால் உன்னை பணிய வைக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும் என்னும் அவர்களின் தீய எண்ணம் நிறைவேறிவிடும். எனவே அவர்களை புறக்கணித்து விடு. அவர்களது சூழ்ச்சியில் சிக்கி கிடக்காதே. அறிவற்ற விமர்சனங்கள் உனக்கு கிடைத்த அங்கீகாரம், மரியாதை என்பதை புரிந்து கொள். உனது தகுதிக்கும் தரத்திற்கும் ஏற்ப தவறான விமர்சனங்களின் அளவும் அமையும். இவர்களின் வாய்களுக்கு பூட்டு போட உன்னால் முடியாது, நாவுகளுக்கு விலங்கிடவும் உன்னால் முடியாது. ஆனால் இவர்களது விமர்சனங்களை குழி தோண்டி புதைக்க உனக்கு வலிமையுண்டு. இவர்களது புறக்கணித்து
இவர்களது சொல்லுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பதன் மூலம் இவர்களை எளிதில் வீழ்த்த முடியும். உங்கள் கோபத்திலே நீங்கள் செத்து விடுங்கள் என்று நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 119வது வசனம். நற்பண்புகளை வளர்த்து குறைகளை களைந்து நீ மென்மேலும் சிறைப்படைவதன் மூலம் உன்னை தூற்றுவோரின் வாயில் மண்ணை அள்ளி போட முடியும். எல்லோரும் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும், இந்த உலகில் எவரும் உன்னை குறை சொல்லவே கூடாது என்று நீ விரும்பினால் அது நடைபெறவே நடைபெறாது. உனது எதிர்பார்ப்பு இயல்புக்கு மாறானது. எவரிடமும் நன்றியை எதிர்பார்க்காதே. இறைவனை துதிப்பதற்காக அவன் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் சொல்றான்ல, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை அப்படின்னால ஒரு குர்ஆன் வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் இங்கே நினைவுக்கு வந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கு உணவளித்தான். ஆனால் பெரும்பாலானோர் இறைவனை விட்டுவிட்டு மற்றவரை வணங்குகிறார்கள். இறைவனை மறந்துவிட்டு வேறு எவருக்கோ நன்றி செலுத்துகிறார்கள். மறுப்பது, நன்றி மறப்பது, நிராகரிப்பது இவையெல்லாம் இயற்கையாகவே மனித மனங்களில் நிரம்பி கிடக்கின்றன. எனவே நீ செய்த உதவியையும் மனிதர்கள் மறக்கலாம், அடியோடு கரிக்கலாம். இதை பார்த்து நீ அதிர்ச்சி அடையாதே. சில நேரங்களில் உன்னை எதிரியாக கூட கருதுவார்கள், வெறுப்பை உன்மீது உமிழ்வார்கள். இது வேறெதற்காகவும் அன்று, நீ அவர்களுக்கு செய்த உதவிக்காகத்தான். இறைவனும் அவனுடைய தூதரும் தங்கள் அருளால் இவர்களை செல்வர்களாக ஆக்கியதற்காகத்தான் அவர்கள் வெறுக்கின்றார்கள். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 74வது வசனம். நீ வாழ்கின்ற உலகை பதிவேட்டை கொஞ்சம் புரட்டிப்பார். அதன் அத்தியாயங்களில் வரும் தந்தையின் கதையை படி. அவர் தன் மகனை வளர்த்து அவனுக்கு ஆடை அணிவித்து உணவளித்து குடிக்க தண்ணீர் கொடுப்பார். அவனுக்கு ஒழுக்கம் கற்பித்து அவனை படிக்க வைப்பார். அவன் உறங்குவதற்காக இவர் கண் விழிப்பார். அவனது பசி தீர்க்க இவர் பட்டினி கிடப்பார். அவனது மகிழ்ச்சிக்காக இவர் உழைத்து களைத்து போவார். இறுதியில் மகனுக்கு மீசை முளைக்கும், கொஞ்சம் தெம்பு வரும். பிறகு தந்தையை காணும் போதெல்லாம் கடித்து குதறும் நாயைப் போல மாறுவான். குரல் உயர்த்தி பேசுவான். கோபத்தால் அவரை மென்று விழுங்குவான், துன்புறுத்துவான். பிறரது நன்றி கெட்ட பேச்சால் நன்மை புரிவதிலிருந்து நீ விலகிவிடாதே. பிறருக்கு உதவியை நிறுத்திவிடாதே. இத்தகையோரின் செயலை கண்டு நீ விரக்தி அடையாதே. இறைவனது முகத்துக்காக நன்மை செய். நீ எப்போதும் வெற்றியாளனாக இருப்பாய். அதன் பிறகு எவரது இகழ்ச்சியும் நன்றி கெட்ட செயலும் உனக்கு எவ்வித கெடுதலும் தராது. நீ இறைவனை புகழ். ஏனெனில் பிறருக்கு உதவி செய்பவன் மேலிருக்கும் கையும் கீழிருக்கும் கையை விட சிறந்தது. இறைவனது முகத்துக்காகவே உங்களுக்கு உணவளிக்கின்றோம். உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அல் குர்ஆன் 76வது அத்தியாயம் 9வது வசனம். மனிதர்களிடமிருந்து நன்றி கெட்ட தன்மை இயற்கையாகவே அமைந்திருப்பதை அறிவுடையோரில் அதிகமானோர் மறந்துவிட்டார்கள். அவர்கள் இறை வாக்கை கேட்டதில்லை போலும். அவனது துன்பத்தை நாம் நீக்கிவிட்டால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கும்படி நம்மிடம் பிரார்த்தனை செய்யாதவனைப் போல் செல்கின்றான். வரம்பு மீறியோருக்கு அவர்கள் செய்யும் செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டுவிட்டன. அறிவற்ற ஒருவனுக்கு எழுதுகோலை நீ அன்பளிப்பு செய்யும் போது அந்த எழுதுகோளினால் உன்னையே அவன் திட்டி எழுதலாம். அதை பார்த்து நீ அதிர்ச்சி அடையாதே. தடுமாறி நடப்பவனுக்கு உதவுவதற்காக கைத்தடியை கொடுக்கும் போது அந்த தடியால் அவன் உனது மண்டையே உடைக்கலாம். அதற்காக நீ அவசரப்படாதே. இது மனித இயற்கை. மறுத்தல் என்னும் சவக்கோடியால் மனித இனம் போர்த்தப்பட்டிருக்கிறது.
மனிதர்கள் படைத்து வளர்த்த இறைவனிடமே நன்றியோடு நடந்து கொள்ளாத போது என்னோடும் உன்னோடும் அவர்கள் நன்றியோடு நடந்து கொள்வார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும்? பிறருக்கு உதவு, உள்ளம் விரிவடையும். நற்பண்பு பெயரைப் போலவே அது அழகானது. நற்செயல் உருவத்தைப் போலவே இது இதமானது. நன்மை சுவையைப் போலவே இது சுகமானது. பிறருக்கு உதவி புரியும் நற்பேற்றை பெற்றவர்கள்தாம் அதன் பலனை முதலில் அடைகிறார்கள். பிறருக்கு நன்மை செய்யும் போது அவர்களது உள்ளங்களில், பண்புகளில், மனங்களில் விளைகின்ற உடனடி பலன்கள் அவர்களது கண்களுக்கு தெரிவதில்லை. மற்றவர்களுக்கு உதவும் பொழுதில் மனம் மகிழ்கிறது, அமைதி பெறுகிறது, விரிவடைகிறது. ஏனெனில் கவலை உன்னை சுற்றி வரும்போது, துக்கம் உன்னை துன்புறுத்தும் போது பிறருக்கு உதவு, நன்மை செய், உனது கவலை மறையும், நிம்மதி பிறக்கும். வறியோருக்கு வழங்கு, அநீதி இழைக்கப்பட்டோருக்கு துணையாக நில். பிறரது துயர் துடை, பசித்தோருக்கு உணவளி, நோயுற்றோரை நலம் விசாரி, நலிந்தோருக்கு உதவி செய். அப்போது உனக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் மகிழ்ச்சி உன்னை மூடிக்கொள்ளும். நன்மை புரிதல் என்பது வாசனை பொருளை போன்றது. அதை சுமப்பவர், விற்பவர், வாங்குபவர் அனைவருக்குமே அது நன்மையை தரும். நன்மை புரிதல் என்பது அருள் மருந்து, நல்லறம், உதவி புரிதல் ஆகிய நற்பண்புகளால் எவர்களது உள்ளங்கள் நிரப்பப்பட்டுள்ளனவோ அவர்களது மருந்தகத்தில் இந்த மருந்து இலவசமாக கிடைக்கும். குணத்தால் ஏழைகளாக வாழ்பவர்களுக்கு உனது உதட்டில் மலரும் புன்னகையை பகிர்ந்தளிப்பது நிலையான உலகின் நிலையான அறம். மலர்ந்த முகத்துடன் உன் சகோதரனை சந்திப்பதும் அறமே. நபிமொழி உனது இறுகிய முகம் பிறருடன் போர் தொடுப்பதற்கான போர் பிரகடனமாகும். அதன் விளைவை இறைவன் மட்டுமே அறிவான். பாவக்கரை படிந்த கைகளால் கடித்து குதறும் நாய்க்கு தண்ணீர் புகட்டிய பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைத்தது. ஏனெனில் பரிசளிப்பவன் நன்றி மிக்க இறைவன். நம்மளை படைச்ச ரப்பு அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், மன்னிக்கும் குணம் படைத்தவன், அழகானவன், அழகை விரும்புபவன், தேவையற்றவன், புகழுக்குரியவன். அச்சம், கவலை, துன்பம் ஆகிய பிசாசுகளால் தகர்க்கப்பட்டவர்களே, நற்செயல் என்னும் தோட்டத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், மற்றவர்களுடன் இணைந்து வாழுங்கள். நம்மளோட இன்னும் மிச்ச 3 டாபிக்ஸ்லாம் மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இன்ஷால்லா அதையும் பார்த்துட்டு இதையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கருத்துக்கள்லாம் இன்னும் நிறைய உங்களால் பெற முடியும் இன்ஷால்லா. அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், அவர்களை உபசரியுங்கள், நன்மை செய்யுங்கள், அவர்களுக்காக சேவையாற்றுங்கள். நிச்சயமாக மகிழ்ச்சியின் இனிமையை, நிறத்தை, சுவையை நீங்கள் பெறுவீர்கள். திருப்பி செய்யப்படும் நன்றி கடன் பற்றிய எதிர்பார்ப்பு எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் மேலான தன் இறைவனின் திருப்தியை விரும்பியே அவர் தர்மம் செய்வார். இறைவன் அவருக்கு வழங்கும் கொடையில் அவர் திருப்தி கொள்வார். அல் குர்ஆன் 92வது அத்தியாயம் 19 வசனம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு குர்ஆன் வசனத்தோட முடிச்சிருக்கோம். நம்ம கவலைப்படாதே புக்கோட ரிவ்யூ இன்ஷால்லா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். டுமாரோ என்ன வீடியோ பார்க்கலான்னா இன்ஷால்லா உழைத்து கொண்டே இரு, அந்த டாபிக் தான். எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க இன்ஷால்லா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர், கமெண்ட். எங்களோட வழிகளாக மாற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.